சார் ஒரே ஒரு சின்ன கேள்வி மட்டும். அதாவது இந்த போலி முகவரி, ஒரே மாதிரியான முகவரியில் பல வாக்காளர்கள், ஆடியோ மியூட் பண்ணுங்கப்பா, நீங்கள் உள்ளே பேசிகிட்டு இருக்கிறீங்க. இந்த சவுண்டு 0 வீட்டு என்ன, இதெல்லாம் நாம் வச்சுருக்கக்கூடிய சார்ஜஸ் சார், பட்டியலில் இருக்கக்கூடிய பட்டியலில். இப்போ இங்கே இவங்க பிஜேபி ஆட்கள் அல்லது நம்மளுடைய நந்தகுமார் ஸ்போக்ஸ் பர்சன் நந்தகுமார் இவங்கெல்லாம் கேட்குறது என்ன அப்படின்னா, நீங்கள் அவர்களெல்லாம் வாக்களித்தார்களா அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய. சார் இது எல்லாமே ஒவ்வொன்றும் இண்டிவிஜுவல் ப்ராப்ளம், உங்களுக்கு சாருக்கு தெரியும் சார். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பீகார்லே 0 அட்ரஸில் வாக்காளர் இருக்காங்க, அவங்க வாக்களிச்சிருக்காங்க, போன தேர்தல் வரல. ஓகே, சாருக்கு முன்னாடி இப்போ சாரில் வெளிநாட்டுக்காரங்களாம் இருக்காங்கன்னு சொன்னாங்கல்ல, அந்த சாரு 2003லேருந்து 2025 வரையில் தேர்தல் நடந்திருக்கு, 24 வரையில். ஓகே, அதுக்கப்புறம் சார்லாம் நடக்கலை, இப்போ தான் சார் நடக்குது. சார் பாராளுமன்ற தேர்தல் 2025 நடந்துச்சு, அப்போ கூட சார் நடத்தலை. ஜெனரல் எலெக்ஷனுக்கு சார்லாம் நடத்தலை, அங்கேயும் 0 இருந்திருக்கு. அது நான் கேள்விக்கெல்லாம் எந்த பதிலும் சொல்லலை, நந்தகுமாரை எடுத்து பார்க்க சொல்லுங்கள். அதே மாதிரி அகிலேஷ் யாதவ் சம்மந்தமாக ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. 18,000 கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களே, அதுக்கு நான் அகிலேஷ் யாதவ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னாரு. இன்னைக்கு காலையில் அகிலேஷ் யாதவ் பார்லிமெண்ட்டில் நுழையும் போது அந்த ரெசிப்ட், அந்த காட்டுவாங்களா அக்னாலஜ்மெண்ட், அதை காட்டிட்டு தான் உள்ளே போயிருக்கார். அது ஒன்று. அதுக்கு அடுத்தது முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த கேள்வி கேட்டார் பாருங்க ராகுல் காந்தி, அதுக்கு எதுக்குமே பதில் இல்லை. நீங்கள் ராகுல் காந்தியை இப்போ விட்டுருங்கிறேன், எதிர்கட்சி தலைவர் பொய் சொன்னாரா உண்மை சொன்னாராங்கிற அப்புறம் இப்போ நாட்டு மக்களுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். ராகுல் காந்தி காட்டின லிஸ்ட் இது, அதில் இந்த தப்பு நடந்திருக்குன்னு சொல்லுங்கள். அதுதானங்க முக்கியமான ஒரு கேள்வி. ஒரு வீட்டில் 80 ஓட்டு இருந்திருக்குங்க, ஒரு ரூம்ல அதை ராகுல் காந்தி எந்த பாகம் எந்த தொகுதி எல்லாம் கொடுத்துட்டாரு. இப்போ நீங்க என்ன பண்ணணும்? உண்மையாகவே நீங்க தேர்தலில் நேர்மையாக நடத்துனீங்க என்ன சொல்லணும்? இந்த தொகுதியில் இந்த பாகத்தில் இந்த இதில் நடந்தது தப்பா சொல்லிட்டார் ராகுல் காந்தி, நீங்க ஆக்ஷன் எடுங்க. தேர் ஆர் ரூல்ஸ். நீங்க அஃபிடவிட்லாம் கேட்க வேண்டியதில்லை, தவறான தகவல் கொடுத்தா உங்களால் ஆக்ஷன் எடுக்க முடியாது. அந்த கேள்வியும் ஒருத்தர் கேட்கிறார், உங்கள்ட்ட சட்டப்படி நடவடிக்கை எடுக்க எந்த ரூலுமே இல்லையான்னு கேட்கிறார் ஒரு கேள்வியும். அப்போ நீங்க கேட்டதை விட்டுட்டீங்க, மீதி எல்லாத்துக்கும் பதில் சொல்லிருக்கீங்க. இப்போ நான் சில கேள்வி கேட்கிறேன். சார் எதுக்காக ஆரம்பிச்சீங்க? ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், சிறப்பு வாக்காளர் சோதனை எதுக்காக பண்ணீங்க? வெளிநாட்டுக்காரன் இருக்கானுங்க, இப்போ பப்ளிஷ் பண்ணிட்டீங்களங்க ஆகஸ்ட் 1ல், இப்போ 17-18 நாள் ஆச்சுலங்க. எத்தனை வெளிநாட்டுக்காரனை கண்டுபிடிச்சிங்க? நேபாளக்காரன் இருக்கிறான், பர்மாக்காரன் இருக்கிறான், பங்களாதேசிக்காரன் இருக்கானீங்கள, எத்தனை பங்களாதேசி, எத்தனை நேபாளி, எத்தனை பர்மா தேசத்தை கண்டுபிடிச்சி? ஒருத்தரை சொல்லுங்க. இந்த கேள்வி அங்கே கேட்கப்பட்டது. He was evasive. அவரை மறுபடியும் பார்க்க சொல்லுங்க. அது மட்டும் இல்லைங்க, பல முக்கியமான இன்னும் நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. அது என்ன பதில் சொன்னார் தெரியுங்களா அவர்? அதாவது என்னங்க, மகாராஷ்டிராவில் இவ்வளோ 41 லட்சம் பேர் அதிகமாக, 48 லட்சம் பேர் அதிகமாக இருக்காங்களே, என்னன்னா நாங்கள் எலெக்டர் ரோல் பப்ளிஷ் பண்ணோம், அப்பயே நீங்கள் பாஸ் சொல்லியிருக்கணும். ஒரு விஷயத்தை ஒத்துக்கிட்டார், இன்க்ரீஸ் ஆகிருக்கிறத ஒத்துக்கிட்டாரு. ஆனால் இதை நீங்கள் அப்பவே சொல்லியிருக்கணும். இது எப்போ நம்ம கண்டுபிடிக்கிறோம்? ஓட்டர் அதாவது இவி மெசேஜில் ஒழுங்க பதிவான வாக்குகள் எண்ணிக்கைக்கும் ஏன் இப்படி வித்தியாசம் வருதுன்னு தான் கண்டுபிடிக்கிறோம். அது மட்டும் இல்லை, நீங்கள் அனௌன்ஸ் பண்ணீங்களா பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ், அதில் டிஃபரன்ஸ் இருக்கு. 7.63% சொன்னால் ஒரு தொகுதியில் அது எவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்தும், அப்போதான் கண்டுபிடிக்கிறோம். அவர் என்ன சொல்றாரு? நான் பப்ளிஷ் பண்ண அன்னைக்கே நீங்கள் சொல்லியிருக்கணும். இது எங்களுக்கு அப்போ தெரியாத, இப்போதானே தெரிஞ்சிருக்கு. அப்ப நாட்டு மக்களுக்கு பதில் சொல்லிட்டான் அவரு. ராகுல் காந்திக்கு பதில் சொல்லவே வேணாங்க, நாட்டு மக்களுக்கு இந்த நாட்டினுடைய எலெக்ஷன் கமிஷனர் பதில் சொல்லி ஆகணும். அதுக்கப்புறம் நம்முடைய புரட்சி கவிதாசன் சொன்னார், இந்திரா காந்தி நின்னதுதான், அவங்க நின்னதான். இந்திரா காந்தி நின்ன எலெக்ஷன் கமிஷன் வேற, டிஎன் சேஷன் இருந்த எலெக்ஷன் கமிஷன் வேற, இது பிஜேபி அப்பாயின்ட் பண்ணிக்கிட்ட கமிஷனர். ஓகே ஓகே ஓகே.